Atom Talent Premier League organize பண்ண Pan India level Women's T20 Championship Grand Finalsல சேலம்க்கும் உத்தரகாண்டுக்கும் தாங்க நடந்துச்சு. சீஃப் கெஸ்டா நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவரும் கிரிக்கெட்லாம் விளையாடி எல்லா டீம்ஸையுமே நல்ல மோட்டிவேஷன் பண்ணாரு. எல்லா கேர்ள்ஸுக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. 8 டேஸா நடந்த இந்த டோர்னமெண்ட்டை செம்மையா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல சாம்பியன்ஸ் வந்து உத்தரகாண்டுங்க. ரன்னர்ஸ் அப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம். ஸோ தேர்ட் பிளேஸ்ல பாண்டிச்சேரி. கிரிக்கெட் விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. So first time in history they are conducting the T20 Premier League. How do you feeling, ma'am, and how motivational is for the women? First of all, I would like to thanks to organizers who conducted this such a lovely tournament, and all the facilities are here is so good. So especially they are conducting for women. So how energetic in future? How they can conduct ATPL? So whether they can encourage new upcoming players? They are saying they conduct it in a future as well. First of all, நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்றோம் Atom Talent Premier League 2025. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விமன்ஸ் கண்டக்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா. விமன்ஸ்க்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா எக்ஸப்ட் டிஎன்சியோட வந்து இங்க நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எங்களுக்கு லைஃப் இருக்குன்ற போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எப்படி சொல்றது, இதுல பண்ண எங்களுக்கு எல்லா ஏற்பாடும், இதுல பண்ண எல்லாமே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எங்களுக்கு கொடுத்த எல்லாமே ஒரு டிஎன்பிஎலோட ஸ்டஃப் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டஃப் தான் ஃபீல் பண்றோம். ஈவன் எங்களோட ஸ்டேல இருந்து, ஃபுட்ல இருந்து, இங்க மேட்ச் கண்டக்ட் பண்றதுல இருந்து, டைம்ல இருந்து, ஈவன் பால்ல இருந்து, இருக்கிற அம்பைஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய லெவல் டிஎன்பிஎல் பண்றதுதான் இருக்கு. ஸோ டிஎன்பிஎல் விமன்ஸ்க்கு வரல. ஸோ இதுவே எங்களுக்கு டிஎன்பிஎல் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். யூஸ்வலி இது மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸுக்கு நடக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா அதுவும் வெளியில இருந்து ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் உள்ள இருந்தோ, அதனால இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப்பா இருக்கு, மற்றவங்க கூட நீங்க ஆடும்போது உங்க ஸ்கில்ஸ் கம்பேர் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர்ல ஆடும்போது கூட நம்மளுக்கு வந்து இது புதுசா இருக்காது. ஸோ சேலஞ்சிங்கான பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, சில பேட்ஸ்மேன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆடுவாங்க, பவர் ஹிட்டர்ஸ், போலர்ஸ் ஸ்லோவா இருப்பாங்க, ஃபாஸ்டா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஃபியூச்சர்ல இந்த ஈவெண்ட் எல்லா வருஷம் நடக்கணும்னு ஒரு ஆசை. டோர்னமெண்ட் மேட்சஸ் எல்லாமே நம்ம திருச்சி கேகே நகர் கேடிஎஸ் கிரவுண்ட்ல தாங்க நடந்துச்சு. லைவ் டெலிகாஸ்டா எல்லா மேட்சஸுமே பண்ணியிருந்தாங்க ஆட்டம் டிபிஎல் யூடியூப் சேனல்ல. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம அலைய தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க.